வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப முக்கியமானது. நம்ம எல்லாரோடைய வீட்டு கிச்சனையும் நேரடியா பாதிக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர் விநியோகத்துல சில புது மாற்றங்கள் வந்திருக்கு. அது என்ன? ஏன் இந்த மாற்றங்கள்? இதனால நமக்கு என்ன பாதிப்பு? நாம என்ன செய்யணும்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. உங்க எல்லாருடைய மனசுலயும் இப்போ ஓடிட்டு இருக்கிற முதல் கேள்வி இதுதான் எனக்கு தெரியும். தமிழ்நாட்டுல கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு வந்துருமா? இனிமேல் சிலிண்டர் கிடைக்கிறது கஷ்டமாகிடுமா? வாங்க, இதுக்கான பதில தேடிதான் நாம இந்த முழு விவரத்தையும் பார்க்க போறோம். முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பிரச்சனை நம்ம நாட்டுல மட்டும் நடக்கிற ஒண்ணும் இல்ல. எங்கேயோ உலக அளவுல நடக்கிற சில சம்பவங்களோட தாக்கம் தான் இது. அது எப்படி பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி நடக்கிற ஒரு விஷயம் நம்ம வீட்டு அடுப்படியை வந்து பாதிக்குதுன்னு முதல்ல பார்க்கலாம். பாத்தீங்கன்னா, இது ஒரு சங்கிலி தொடர்வினை மாதிரி. ஈரான் மேல நடந்த தாக்குதலால சர்வதேச அளவுல ஒரு போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. இதனால அரபு நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு வர்ற கச்சா எண்ணெயோட சப்ளை கணிசமா குறைஞ்சிருக்கு. கச்சா எண்ணெய் வரத்து குறைஞ்சா இங்க கேஸ் உற்பத்தியும் விநியோகமும் தானா பாதிக்கும் இல்லையா? அதோட நேரடி பாதிப்பு தான் இப்போ நம்ம வீட்டு சிலிண்டர் விநியோகத்துல தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சரி, இந்த மாதிரி ஒரு திடீர் தட்டுப்பாடு சூழலை சமாளிக்கிறதுக்கு அரசாங்கம் சில புதிய, ரொம்பவே கடுமையான விதிகளை அமல்படுத்தியிருக்காங்க. விநியோகத்தை சீராக்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்கன்னு அடுத்ததா பார்ப்போம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த அரசாங்கம் தெளிவா சொல்லியிருக்கு. அதாவது, நாம வீடுகளுக்கு பயன்படுத்துற 14 கிலோ சிலிண்டர்களுக்கும் ஹோட்டல், டீ கடை மாதிரி வணிக நிறுவனங்கள் பயன்படுத்துற 19 கிலோ சிலிண்டர்களுக்கும் தனித்தனி ரூல்ஸ். வீட்டு உபயோக சிலிண்டர் விநியோகம் எந்த பிரச்சனையும் இல்லாம தொடரும். ஆனா வணிக நிறுவனங்களுக்கு போற சிலிண்டர் விநியோகத்தை அடுத்த 3 வாரங்களுக்கு தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. இதோட முக்கிய நோக்கம் வீட்டு சிலிண்டர்களுக்கு எந்த தட்டுப்பாடும் வந்துடக்கூடாதுன்றதுதான். இதோ இன்னொரு முக்கியமான புதிய விதி. இது நேரடியும் நம்மள பாதிக்கக்கூடியது. நீங்க ஒரு தடவை வீட்டுக்கு சிலிண்டர் வாங்கிட்டா அடுத்த சிலிண்டர் புக் பண்ண குறைஞ்சது 25 நாள் ஆகியிருக்கணும். 25 நாளைக்குள்ள மறுபடியும் புக் பண்ண முடியாது. எதுக்கு இந்த கட்டுப்பாடுன்னா, மக்கள் தேவைக்கு அதிகமா சிலிண்டர் வாங்கி பதுக்கிறத தடுக்கத்தான். இந்த விதிகள் எல்லாம் சும்மா ஒரு அறிவிப்போட நிக்கல. அரசாங்கம் இதை ரொம்ப தீவிரமா கையாளுது. அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை இப்போ தீவிரமா அமல்படுத்தியிருக்காங்க. அதனால யாராவது சிலிண்டரை பதுக்குனா இல்ல கள்ளச்சந்தையில வித்தா அவங்களுக்கு கடுமையான அபராதமோ, ஏன் சிறை தண்டனையும் நிச்சயம்னு மத்திய அரசு எச்சரிச்சிருக்கு. சோ ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, இந்த புது ரூல்ஸ்லாம் போட்டாச்சு. இதனால நிஜத்துல வணிக நிறுவனங்களுக்கும் சரி, நம்ம வீடுகளுக்கும் சரி என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த வணிக சிலிண்டர் விநியோக தடை இருக்கு இல்லையா, அது படிப்படியா தான் அமல்படுத்திட்டு வராங்க. முதல்ல மும்பைல, அப்புறம் பெங்களூர்ல, இப்போ நம்ம சென்னையிலையும் வணிக கேஸ் சிலிண்டர் விநியோகத்தை நிறுத்தியிருக்காங்க. இதனால பெங்களூர்ல சில ஹோட்டல்களை மூட வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும் செய்திகள் வருது. ஆனா இந்த வணிகத் தடையில சில முக்கியமான விதிவிலக்குகளும் இருக்கு. மக்களோட அத்தியாவசிய தேவையை கருத்துல கொண்டு ஸ்கூல், காலேஜ் மாதிரி கல்வி நிறுவனங்களுக்கும் ஹாஸ்பிட்டல்களுக்கும் இந்த தடையிலிருந்து விலக்கு கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் கேஸ் சிலிண்டர் விநியோகம் வழக்கம் போல தொடரும். இத்தனை கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில ஒரு ஆறுதலான செய்தி வந்திருக்கு. கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் என்ன சொல்றாங்கன்னா, வீட்டு உபயோகத்துக்கு தேவையான சிலிண்டர்கள் அடுத்த 3 வாரங்களுக்கு போதுமான அளவு கையிருப்புல இருக்கு. அதனால பொதுமக்கள் யாரும் பயப்பட வேண்டாம், மத்திய அரசு சீக்கிரமே மாற்று ஏற்பாடுகளை செய்யும்னு ஒரு முக்கியமான உறுதிமொழியை கொடுத்திருக்காங்க. சரி, இப்போ இந்த சூழ்நிலையில நாம ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு குடும்பமும் தெரிஞ்சுக்கிட்டு பின்பற்ற வேண்டிய சில பிராக்டிக்கலான ஆலோசனைகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். இது நமக்கு நிச்சயமா உதவியா இருக்கும். அப்போ நாம என்ன செய்யணும்? ஒரு 4 முக்கியமான விஷயங்களை மனசுல வச்சுக்கோங்க. முதல் விஷயம், கேஸ் சிலிண்டரை கொஞ்சம் சிக்கனமா அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெண்டாவது, ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இண்டக்ஷன் ஸ்டவ் மாதிரி வேற ஏதாவது மாற்று வழிகள் இருக்கான்னு யோசிச்சு வச்சுக்கிறது நல்லது. மூணாவதா, எங்கேயாவது கள்ளச்சந்தையில சிலிண்டர் விற்கிறதையோ அல்லது தவறா பயன்படுத்துறதையோ பார்த்தா உடனே புகார் கொடுங்க. கடைசியா, வீட்டோபயோகத்துக்கு அரசாங்கம் முன்னுரிமை கொடுக்கறதால தேவையில்லாம பீதி அடைய வேண்டாம். எல்லாம் சரிதான். தற்போதைக்கு 3 வாரங்களுக்கு தேவையான சிலிண்டர்கள் கையிருப்பில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த 3 வாரங்களுக்கு பிறகு என்னவாகும்? நிலைமையெல்லாம் சரியாயிடுமா அல்லது இந்த கட்டுப்பாடுகள் தொடருமா? இதுதான் இப்போ நம்ம எல்லாருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. சோ என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து கவனிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நாம தயாராக இருக்கிறதா புத்திசாலித்தனம்.